வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்மளுடைய கஸ்டமர் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தது. அவங்க வந்து ஷோல்ட்ரு இறங்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அப்படியே ஷோல்டரை பிடிச்சோம்னா உங்களுக்கு வந்து இந்த பாருங்க கிராஸ் வரும். இந்த ஷோல்டரில் வந்து அப்படியே கிராஸ் வரும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நான் வந்து ஆல்ரெடி ஸ்லீவை பிரித்து விட்டுருக்கேன். ஸ்லீவ் இருக்குல்ல, ஷோல்ட்ரு இருக்குல்ல, ஷோல்டர்லேருந்து இங்கிட்ட ஒரு அரை சீம், இங்கிட்ட ஒரு அரை சீம், ஒரு இன்ச்சுக்கு பிரிச்சுட்டு அந்த ஷோல்டரை பாருங்கள், அந்த ஷோல்டர் இருக்குல்ல, அங்கேருந்து கிராஸ் பண்ணி கொண்டு வரணும். கிராஸ் பண்ணி கரெக்டாக ஷோல்ட்ரு ஸ்டார்டிங்கில் மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே மேலே நம்ம முன்னாடி அடித்தோம்ல ஷோல்டர் அளவு அதில் கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டிடணும். ஸ்லீவ் பக்கம் நம்ம அடிக்கக்கூடாதுன்னு பாருங்கள், கிராஸ் அடித்து கொண்டு வந்துடணும். அப்போ முன்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருக்கேன், அது வந்து ஷோல்ட்ரு கொஞ்சம் அந்த இடத்துல பஃப் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதுலேருந்து ஷோல்ட்ரு பிரித்து அடித்து கொடுக்கும்போது அவங்க வந்து திரும்ப நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வராது. அதனால் நீங்கள் எப்போவுமே பாருங்கள், நீட்டாக இருக்குல்ல. அந்த சைடும் நான் அதே மாதிரி தான் பிடிச்சி வச்சுருக்கேன். நான் ஸ்லீவை பிரித்து வச்சுருக்கேன். ஒரு சீமுக்கு ஒரு இன்ச்சு பிரிச்சுட்டு நம்ம ஷோல்ட்ரு வந்து அங்கேருந்து கிராஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா ஒரு தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணால் தையல் போட்டுக்கோங்க, ஏன்னா திரும்ப வந்து நம்ம ஸ்டிச்சு வந்து பிரியாது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கோங்க. எப்போயுமே நான் 2 தையல் போடுவேன். போட்டுட்டு அந்த ஷோல்டருக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா பிடிக்கும்போது ஜாஸ்தி ஷோல்டரில் ஸ்டார்டிங்கில் தெரியும். அதனால் நம்ம லேஸெல்லாம் வச்சு தைச்சோம்னா அந்த இடத்துல ரொம்ப தடிமாக இருக்கும், போடுறவங்களுக்கு ரொம்ப ஒரு குத்துற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடத்துல லைட்டாக ஷோல்டரை வெட்டி விட்டுருங்க. அந்த இடத்துல மட்டும் ஷோல்டரை வெட்டி விட்டுருங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்லீவில் அடிக்கிறேன். உங்களுக்கு வந்து திரும்ப வந்து அந்த ஷோல்டர்கிட்ட பஃப்பு இருக்காது, ஏன்னா நம்ம அந்த இடத்துல கிராஸ் பண்ணி தானே கொண்டு வரோம். அதனால் பாருங்கள், நீட்டாக இருக்குது. ப்ளவுஸ் நம்ம கொடுத்துட்டோம், கஸ்டமரை கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் சைடில் ஏன் தையல் போடுறேன்னா, உங்கள் ஷோல்டர் சைடு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் பிரிக்கணும்னாங்க. அதையும் நம்மளே பிரித்து கொடுத்துட்டோம். அதை பிரித்த இடத்துல வந்து கைக்கிட்ட ஓப்பன் இருக்கும்ல லைட்டாக, அதனால் அந்த ஓப்பன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டு கொடுத்துருக்கேன். நம்ம நீட்டாக தைச்சி கொடுக்கணும்ல, நமக்கு தெரிஞ்சதை செய்யும்போது அதையும் மன திருப்தியோடு செஞ்சோம்னா தான் திரும்ப நம்மளோட கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ இல்லையோ, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ பெரிய ஜாப்புனாலும் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யும்போது சின்ன வேலையோ பெரிய வேலையோ அது நமக்கு நீட்டாக இருக்குது, இதில் இது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம